காவேரியோட குடும்பத்த ஃபாலோ பண்ற விஜய் என்ன பண்றாரு, அவங்க வீட்டையும் கண்டுபிடிச்சுறாரு. அதனால விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல. இதுக்கப்புறம் என் வீட்டு மகாராணி இங்க தான் இருக்காளா? பார்க்கலாம். இதுக்கப்புறம் எப்படி என் மகாராணிய கூட்டின்னு வரது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறாரு. இங்க விஜய் என்ன பண்றாரு, அவரோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு கிளம்புறாரு. தாத்தா அவர்கிட்ட கேட்குறாரு, "என்ன விஜய் எதுக்காக திடீர்னு கிளம்புற?" அப்படின்னு சொன்னோன்னே, "எங்க ஊருக்கு போறியாப்பான்னு?" கேட்குறாரு. "அதெல்லாம் இல்ல தாத்தா. எல்லாம் என் பொண்டாட்டி வீட்டுக்கு தான் நான் போறேன்." அப்படின்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு. என்னப்பா சொல்ற?" அப்படின்னோன்னே, "பின்ன என்ன தாத்தா, என் பொண்டாட்டி கோச்சின்னு எவ்வளோ நாள் தான் அவங்க அம்மா வீட்டில் இருப்பா, அவளை கூட்டிகிட்டு வர வேணாவா? என்னப்பா நீ எதுவுமே நடக்காத மாதிரி பேசுகிற?" அப்படின்னோன்னே, "ஆமாம் தாத்தா, எதுவுமே தான் நடக்கலை. என் பொண்டாட்டி எங்கள் அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போயிருக்கா. நான் போய் சமாதானப்படுத்தி கூட்டின்னு வர போகிறேன். இதுதான் நடக்க போகுது. வேறு என்ன நடக்குது?" "என்ன விஜய், என்னென்னமோ பேசுகிற, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது விஜய்." அப்படின்றாங்க அவங்க பாட்டி. "பாட்டி நீங்கள் பயப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. என் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு தான் இந்த வீட்டுக்கு நான் வருவேன். இது நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, சவாலாக நினச்சாலும் சரி, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு தான் வருவேன். அவங்க வீட்டில் உன்னை எப்படிப்பா அலோவ் பண்ணுவாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. "அதெல்லாம் பண்ணுவாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஒன்றும் புரியாமல் 2 பேரும் யோசிக்கிறாங்க. ஆனால் நிவினும் வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு வீட்டில் எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே குமரனை அப்படி நிவின் பாராட்டுறாரு. "அண்ணன் நினச்சி கூட பார்க்கலண்ணே, இந்த அளவு வின் பண்ணியேனே, செமண்ணே." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. யமுனாவும், "மாமா எப்படி மாமா இப்படி கலக்கிட்டீங்க, நான் நினச்சி கூட பார்க்கல மாமா." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கரெக்டாக யாரோ வர்ற மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா விஜய் நிற்கிறாரு. விஜய் கையில் பேக் இருக்குது. பார்த்தோன்னே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் எதுக்கு இங்கே வந்தாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே விஜய் கிட்ட சண்டை போடுறாங்க. "எதுக்காக இங்கே வந்தீங்க? யாரை கிட்ட இங்கே வந்தீங்க? எப்படி நீங்கள் வரலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. உடனே விஜய் காவேரியை பார்க்குறாரு. "என்ன காவேரி, தேடி வந்துட்டேன் பார்த்தியா?" அப்படின்னோடனே உடனே விஜயை பார்த்துட்டு காவேரியும் பார்த்துட்டு அவங்க அம்மா செம்மையாக டென்ஷன். "என்னடி நீ தான் வர சொன்னியா? நான் அவ்வளோ சொல்லி கொடு, நீ வர சொல்லியிருக்கியா? அவ்வளோ திமிரா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க. "அம்மா எனக்கும் இவர் வந்ததுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைம்மா, நான்லாம் வர சொல்லலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. "என்ன தம்பி வேணும், இங்கே பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்களா? இங்கேருந்து போயிடுங்க, அப்புறம் நல்லா இருக்காது பார்த்துங்க, அப்புறம் மரியாதை கெட்டு போயிடும்." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சாரதா, "இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் எவ்வளோ வேணாலும் என்னை திட்டுங்க, நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா என்றைக்குமே உங்களை நான் அத்தையாக யோசிக்கல, என் அம்மாவை தான் யோசிக்கிறேன். இப்போவும் அதுதான். இப்படி சொல்லி சொல்லி தானே நல்லா என் பொண்ணை ஏமாத்தினேன், அது பத்தாதா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் நான் சொல்லிட்டேனே, நீங்கள் எவ்வளோ வேணாலும் திட்டிக்கிங்கன்னு சொல்லிட்டு யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிக்கிங்க, அதை பற்றி கவலை இல்லை. இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி எங்கே இருக்காளோ அங்கே தான் நான் இருப்பேன். இந்த வீட்டில் தான் நான் இருக்க போகிறேன். யாரும் என்னை போக சொல்ல முடியாது. இது ஏன் மாமியார் வீடு." அப்படின்றாங்க. அதை கேட்டு என்ன பண்ணு திரும்ப சாரதா செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. "இங்கேருந்து போக போறியா இப்போ இல்லையான்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு "அத்தை அத்தை ஒரு நிமிஷம் இருங்க, நான் பேசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வராரு. நிவின்னு வராரு. "இங்கே பாருங்க பிரதர், தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க. முதல்ல இங்கேருந்து போங்க. ஏற்கனவே அத்தை ஒரே டென்ஷனாக இருக்காதீங்க. இன்னமும் டென்ஷன் படுத்துனா எப்படி பிரதர்? அப்புறம் அவங்களுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா எங்களால் தாங்கிக்க முடியாது. சொன்னால் கேளுங்க." அப்படின்னோடனே, "இங்கே பாருங்கள், நான் எந்த பிரச்சனையும் பண்ண வரல. நீங்களாம் இந்த வீட்டில் தானே இருக்கீங்க. நீங்கள் மட்டும் உங்கள் பொண்டாட்டிங்க கூட சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் நான் மட்டும் இருக்கக்கூடாதா?" அப்படின்னோடனே, "என்ன நீங்கள் எதுவுமே நடக்காத மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க? இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் தானே என் அக்கா வீட்டை விட்டு அமிச்சிங்க. இப்போ என்னமோ நல்லவர் மாதிரி பேசுகிறீங்க." அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. "இங்கே பாரு யமுனா, நீ அமைதியாயிரு." அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. "பின்ன என்ன நிவின், இவர் இஷ்டத்துக்கு பேசுவார், நான் என்ன வேணாலும் பேசுவான். வாங்க மாமா சின்னிச்சி, என்ன வேணாலும் பேசுவீங்க இல்லையா? சரி சரி பேசுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாமா கிட்ட தானே பேசுகிறீங்க, பேசுங்க." அப்படின்றாரு. அதை பார்த்துட்டு அப்படியே முறைக்கிறாங்க. அடுத்து எல்லாருமே பயங்கரமாக கத்தி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் "நான் போக முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன்னு" சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்து செம்மையாக டென்ஷனாகி எல்லாருமே பேசிகிட்டு இருக்கதை பார்த்துறாங்க. ஹவுஸ் ஓனர் வராங்க. "என்ன நடக்குதுங்க பார்த்துங்க, தேவையில்லாமல் இவர் பிரச்சனை பண்ணாமல் போல இங்கேருந்து போக சொல்லுங்கள்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யமுனா அதை கேட்டுட்டு, "ஏம்மா இவர் தம்பி போக சொல்கிற? நம்ம உன் வீட்டுக்கு வந்த மாதிரி போக சொல்கிற, அவர் வீட்டுக்கு அவர் வந்திருக்காரு." அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். "என்ன சொல்கிறீங்க நீங்கள், அவர் வீடா?" அப்படின்னோடனே, "ஆமாம்மா, அவர் வீட்டுக்கு தான் அவர் வந்திருக்காரு. பக்கத்து போஷனை தம்பிக்கு தான் விட்டுருக்கோம், அதனால தான் அவர் வந்திருக்காரு. ஏம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க?" அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க.